வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க டூகே மெக்கானிக். நான் தான் தரேன்னு பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1.4க்கு பிக்கப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டு மாட்டிருப்போம். ஃபுல் பேக்கேஜ் ஆண்ட்ராய்ட் டிவியோட. அந்த ஆண்ட்ராய்ட் டிவி செட்டப்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க. எனக்கும் வேணும் ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தீங்க. எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லா பேத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. இதில் நான் வந்து இந்த அதே கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டு பற்றி நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளே எப்பயும் போல் போய் ஃபிட் பண்ண தான் போகிறோம். ஏன்னா நம்ம இங்கேருந்து பக்கத்தில் தான் நிலக்கோட்டை தான். நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்மளை சுற்றி மதுரை, தேனி, இந்த மாதிரி பழனி இந்த மாதிரி இடத்துல இருந்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட்டிங் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இல்லை நேரில் வந்து ஃபிட் பண்ணினாலும் அதே மாதிரி தான் ஃபிட்டிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். என்ன நாங்கள் அங்கே நேரில் வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னா லேபர் ப்ளஸ் ட்ராவலிங் சார்ஜ் மட்டும் வரும். இதே நீங்கள் டீசல் போட்டு வந்தீங்க அப்படின்னா டீசலுக்கு உங்களுக்கு அமௌண்ட் பிடிக்கும். லோடு இருந்தாலும் நம்மள்ட்ட டேரெக்டாக வந்து நிறைய பேர் மாற்றவங்க இருக்கீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து மாட்டிக்கிங்க. இதில் ஃப்ரண்ட் பேனல்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிலிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்மளோட ஓன் பேனல் தான். இதில் நம்மளோட லோகோ வராது. ஏன்னா இப்போ தான் இது டெமோ போட்டு நம்ம பண்ணியிருக்குதுல. இதில் நமக்கு வால்யூமு, பேஸு, ட்ரிபிள், சப்பு இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் ஒரு வெளியிலே வந்து பகாரியா போட்டு கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா உள்ளேயும் கொடுத்துட்ருக்க மாடல் இருக்குது, இது வெளியிலையும் கொடுத்துருக்க மாடல். இதுமாதிரி 2 மாடல் வரும். நான் கேட்லாக்காக நீங்கள் மாடல் கேட்குறப்பே நான் எல்லாமே நான் கொடுத்துருவேன். இந்த மாதிரி கொடுக்குறப்ப உங்களுக்கு என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் வரும் அப்படின்னா, இந்த பட்டன் உள்ளே போய் விழுகிற ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பட்டன் உள்ளே போய் இந்த பட்டன்லாம் அமுக்கிறப்ப உள்ளே போய் உடஞ்சி விழுந்துடும். அந்த மாதிரி இதெல்லாம் இதில் வந்து நமக்கு இருக்காது. ஃபால்ட் வந்துச்சுன்னா டப்புன்னு நம்ம இந்த யூஎஸ்பி போர்டை மட்டும் மாற்றி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இதில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பேனல் இந்த மாதிரி போடலாமா அப்படின்றது எனக்கு கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக இன்டீரியரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிறிஸ்டலோட 2.1 ப்ரீ போர்டு தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பிடி செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்சிபிடியோட சர்க்யூட் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பேஸ் பூஸ்ட் சர்க்யூட்டோட கொடுத்துருப்பாங்க. இது நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரே சர்க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப நமக்கு எப்படி சொல்கிறோம்னா, நமக்கு இந்த போர்டு கிடைக்காம இந்த போர்டு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரே சர்க்யூட் இருக்கனால நம்மள்ட்ட ஸ்டாக் வாங்கி வச்சிட்டோம். அப்படின்றப்ப இதில் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு. அதனால தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்ததாக எப்பயும் போல் நான் சொல்கிற மாதிரி பக் கன்வெர்ட்டர் போர்டு 5 வோல்ட் கன்வெர்ட்டர் போடாமல் 780 ரெகுலேட்டர் போடாமல் இந்த மாதிரி நம்ம பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைஃப்ன்றது நமக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக கன்வெர்ட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12 to 30 ஹெச்டி கன்வெர்ட்டர் தான். எப்பயுமே ஜிஆர் கன்வெர்ட்டர் தான் அதில் யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி தான் அந்த வகையில் தான் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக லெஃப்ட் ரைட்டுக்காண்டி 4392 எஸ்டிகேல நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹீட்ஸிங் வந்து நல்ல ஒரு திக்னஸான ஹீட்ஸிங் நான் அதில் கொடுத்துருக்கேன். ஃப்ளாட்டான ஹீட்ஸிங்லாம் நான் எப்பயுமே நான் போடுறதே கிடையாது. என்னோடய வீடியோஸில் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி ஹீட்ஸிங் போட்டால் தான் நமக்கு ஐசியோட லைஃப்ன்றது நமக்கு நல்லாயிருக்கும். ஹீட்டிங் ஏற ஏற ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படின்றப்ப உங்களுக்கு சீக்கிரம் செட்டு வந்து செலவு வைக்காது. நல்ல ஒரு குவாலிட்டியான தரமான ஆடியோ கேட்கலாம். அதனால் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கு. அடுத்ததாக சப்வூஃபருக்காண்டி அதே ஹீட்ஸிங் தான். இதுலேயும் பார்த்தீங்கனாலே தெரியும். நல்ல ஒரு ஹெவியான ஹீட்ஸிங்கு. இதில் 4 ஃபெட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். யூடியோட பிராண்டில் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு பேஸ் டெப்த் இருக்கும். டியூபுக்கு வந்தாலும் பாக்ஸுக்கு வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். அடுத்ததாக ஒரு ஃபேன், கூலிங் ஃபேன் நம்ம இதில் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். கூலிங் பர்பஸ்க்காண்டி இதில் கொஞ்சம் ஏர் ஜிஆர் கன்வெர்ட்டர் கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஒரு சேஸ் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். நல்லா நீட்டாக வயரிங்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கும் ஆம்பிளிஃபையர் வேணும்னா மறக்காமல் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் நான் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா, செட்டு வந்து நம்மள்ட்ட நிறையா பேர் வாங்குறீங்க. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு சில பேர் ப்ரோ ஒரு மாதிரி வளருது, சப் வந்து உதறுது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் பழைய ஸ்பீக்கர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதே நம்மள்ட்ட இருந்து பேக்கேஜாக எடுக்கிற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டுமே சொல்கிறதில்ல. ஏன்னா ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம இந்த ஐசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பீக்கர் கொடுப்போம். ப்ளஸ்ஸு இந்த 4 ஃபெட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்வூஃபர் கொடுப்போம். இந்த இதுக்கெலாம் மொத்தமாக லோடு தாங்குற மாதிரி இந்த கன்வெர்ட்ரு இந்த இதுக்கு டிசைன் பண்ணி தான் நம்ம இந்த கன்வெர்ட்டரை நம்ம யூஸ் பண்ணுறது. இதுக்கு லோடுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட்ரு ஆம்பியர் ரேட்டிங் கொடுத்து நம்ம பண்ணுறது. அப்படின்றப்ப நீங்கள் யூஸ் பண்ணுறது 10 இன்ச்சு சப்வூஃபரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதில் பிராண்டு வந்து நிறையா இருக்குது. ஹச்எக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டெயின்டி இருக்குது, மேக்னட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நிதின் சோனிக்கு இதெல்லாம் வந்து பிராண்டு நல்லாயிருக்கும். இதில் லோ ப்ரைஸில் வாங்கி சில பேர் சாம்கான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. சாம்கான் வந்து ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் போக போக அந்த காயிலோட
ஓம்ஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருது. நான் நிறையா வண்டி ஃபிட் பண்ணுற வண்டியில் பார்த்துருக்கேன். சாம்கானுன்றப்ப கொஞ்ச நாள் போக போக அதோட ஓம்ஸ் ரேட்டிங் குறைஞ்சறனால நமக்கு இந்த 4 ஃபிட்டு வந்து தாங்க மாட்டேங்குது. அதாவது இந்த 4 ஃபிட்டு நமக்கு வந்து நல்லா இருக்குது. என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம ஜிஆர் கன்வெர்ட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆசிலேஷனுக்குரிய ஃபிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிடுது. ஏன் அப்படின்னா இங்கே ஷார்ட் ஆகுறப்ப நமக்கு வந்து இங்கே தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே கேட் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே இங்கே தான் லோட் ஆகும். அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த ஃபிட்டு தான் பார்த்திங்கன்னா நமக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா அடி ஆகும். பர்ன் அவுட் ஆயிரும். டக்குன்னு வந்து டப்பு டப்புன்னு பர்ன் அவுட் ஆயிரும். ஏன்னா இது நான் போன வாரத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் நான் பார்த்தேன். அதனால தான் நான் நேரில் பார்த்தேன். ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு செட் அனுப்பிச்சிருந்தார். அவரே சொல்லியிருந்தார், ப்ரோ இந்த மாதிரி ஸ்பீக்கர் போயிடுச்சு, நான் கொடுத்துருந்தேன், அது இந்த மாதிரி கன்வெர்ட்டர் போச்சு ப்ரோன்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி கொடுத்துக்குங்க. அதை நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ அது ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்கிறேன். எப்படி அப்படின்னா நீங்கள் நம்மள்ட்ட யார்கிட்ட இருந்தாலும் என்கிட்ட இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு டெக்னீஷியன் எடுத்தாலும் சரி, நிறையா பேர் பண்ணுறாங்க வண்டி செட்டு. நான் மட்டும் இல்லை, நிறையா பேர் எனக்கு முன்னாடி பண்ணுறவங்க நிறையா பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நிறையா பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இப்போ தான் ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு எடுத்தாலும் சரி, வண்டிக்கு எடுத்தாலும் சரி, ஒரு HW பேட்டரி வாங்கி நீங்கள் எல்லா ஸ்பீக்கரையும் செக் பண்ணிவிட்டு சப்வூஃபர் முதற்கொண்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ப்ளஸ் மைனஸ் பார்த்து, பொலாரிட்டி பார்த்து, பேஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பேஸ் மேட்ச் பார்க்காம நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. ரிசல்ட்டு உதற தான் செய்யும், வாய்ஸ் வளர தான் செய்யும். சப்வூஃபர் வந்து அது எப்படி சொல்கிறேன்னா அது வாட்டேஜே இல்லாத மாதிரி பாடும், மொயின் மூக்கடைச்ச மாதிரி பாடும். அப்புறம் நம்ம டெக்னீஷியனை யாருமே குறை சொல்லக்கூடாதுல்ல, அதனால நான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா பாக்ஸ் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். பாக்ஸ் வந்து நல்ல ஒரு தரமான பாக்ஸ் போட்டிங்கன்னா தான் எதுக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம கொடுக்கக்கூடிய வேக்கோ ஜாக்குன்னு எடுத்திங்கன்னா 6 பின் வேக்கோ ஜாக்கு நம்ம இதில் எப்பயுமே கொடுத்துருப்போம். இதில் இந்த கருப்பு கலர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸாக வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்காண்டி நம்ம கொடுத்துருப்போம். ப்ளஸ்ஸு தான் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் கொடுத்துருப்போம். இதில் சப்வூஃபரில் வந்து அவங்க எப்படி வயர் கனெக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது மாதிரி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா வேலை செய்யும். செக்கிங்காண்டி நான் ஒரு எல்எஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் இந்த கோடு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா மைனஸு, இது பார்த்தீங்கன்னா ப்ளஸில் நமக்கு எப்பயுமே வரும். பொலாரிட்டி நீங்கள் செக் பண்ணிவிட்டு மைனஸ் இதில் ப்ளஸ் இதில் போட்டிங்கன்னா தான் நமக்கு அந்த ஒரு ஆடியோ டெப்த்துன்றது நமக்கு கரெக்டான ஒரு டெப்த்து கிடைக்கும். நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் நார்மலாக இந்த 2 பேரை முடிக்கிட்டால் பாடும், ஆனால் அந்த ஒரு கிளாரிட்டின்றது நமக்கு கிடைக்காது. பேஸ் வச்சிங்கன்னா உதறும். சப்பு வால்யூம் வச்சிங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு உட்காரும். ஏன்னா பொலாரிட்டி மாறிடுது, வால்யூம் இருக்காது. அப்படின்றப்ப உங்களுக்கு கன்வெர்ட்டர் அதிகமாக வேலை செய்யும். அப்படின்றப்ப ஆம்பியர் ரேட்டிங் பத்தாது. நீங்கள் 8mm ஒயர் போட்டாலும் சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை. இதில் நம்ம நீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே க்ளூ கன் யூஸ் பண்ணி வயரிங்லாம் பிடுங்காத அளவுக்கு நம்ம அந்தளவுக்கு நம்ம சால்ட்ரிங் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் சால்ட்ரிங் பண்ணியிருப்போம். இருந்தாலும் வயரிங்லாம் ஏன்னா சோல்டிங்கில் போகிறப்ப வண்டி பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த வெள்ளை கோடெலாம் இருக்கனால எடுத்துக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த நட்டு ஸ்க்ரூக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்ளூ கன் யூஸ் பண்ணியிருப்போம். யூஎஸ்பி போர்டுக்கு பிளாக் கலர் நான் இது யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா பிளாக் கலர் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். இதெல்லாம் வந்து ஏதாவது சர்வீஸ்ன்றப்ப கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கனால நம்ம இந்த மாதிரி நம்ம வெயிட்டு கொடுத்துருக்கோம். இது காயில் ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் வந்து ப்ரொடெக்ஷன் ஆகிறதுக்காண்டி எதனால் அப்படின்னா இந்த வண்டியை அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் தான் ஓட்ட போகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த காயில் வந்து பர்ன் அவுட் ஆகிடக்கூடாது அப்படின்றனால தான் நான் வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து எதுவும் இதாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். கஸ்டமரும் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ கொஞ்சம் சாரில் அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் இந்த மாதிரி நம்ம காயில் வந்து பண்ணியிருக்கோம். இங்கெல்லாம் தண்ணி பட்டால் நமக்கு ஒன்றாகாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபால்ட் வரும். இருந்தாலும் நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம இதெல்லாம் சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கும் வண்டிக்கு ஆம்பிளிஃபையர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.